அம்மாசத்திரம் ருக்மணி சத்யபாமா சமேத வேணுகோபால பெருமாளுடைய விழாவை முன்னிட்டு கீரனூர் ஆய்வாளர் அவர்களுக்கு ராசார் மூர்த்தி அண்ணன் அவர்கள் பொன்னாடை போத்துவார்கள். கீரனூர் ஏட்டையா அவர்களுக்கு இந்த கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அண்ணன் ராசார் அண்ணன் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஊரை சேர்ந்த மதிப்பிற்குரிய ஐயா சையது இப்ராஹிம் சார் உதவி கோட்ட பொறியாளர் நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து வருகை புரிந்துள்ள ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் பொறுப்போடு பணியாற்றுகின்ற ஆக்க முகவர் முதல்நிலை மூக்கையா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. தமிழ்நாடு மின்சார வடக்கு பிரிவில் பணியாற்றுகின்ற பழனியப்பன் மின்பாத ஆய்வாளர் அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அன்போடு விழாவை பொறுப்போடு நடத்துகின்ற மிராசாரன் மூர்த்தி அண்ணன் அவர்களுக்கு இந்த கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தப்படுகிறது. நல்லா வாசிக்கிறீங்க. என்ன பொம்பளை புள்ள வந்திருக்கேன்னு என்ன மட்டும் தான் பார்க்கணும், அங்கெல்லாம் பேசக்கூடாது. என்ன சந்தேகமா இருக்கு? எதை காமிச்சா நம்புவார்? எல்லாரும் இருக்காங்க, வாங்க அங்க. ஓ அப்புறம் நிலைகரனே நேத்து பார்த்தது இன்னைக்கு பாக்குறோம்ல, பக்கத்து ஊர்ல நானும் அண்ணனும் போட்டோம் பாருங்க ராத்திரி. சரி வந்தமா ஓ பேசக்கூடாது. வந்தமா 4 கூட நறுக்கணும், போட்டோமா போட மாட்டேன் இல்லையா? 1 வருஷத்தை விட இந்த வருஷம் கூட்டம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. சரி அப்படி சொல்லாமா? ஏறிட்டாண்டா மாமா எழுதப்பா இந்த தப்பு தாண்டா.
ஒரு போடில நிப்பாட்டிட்டீங்களே. எதுக்கு தண்ணி? ஓ, தண்ணி போட்டுட்டு செய்யறீங்களா? தண்ணி போட்டு செய்யறீங்களா? அந்த பச்சை தண்ணி தாங்க நான் சொல்றேன். நீங்க என்ன அந்த தண்ணியே இருக்கீங்களா? தண்ணியை போட்டுட்டு செய்யுங்க. நாக்கு தண்ணது போல் இருக்கு. ஆறு இருக்கு. அடுத்த போட்டு போடலாமா? என்ன வந்து ஆரம்பத்தை தண்ணி போடுறாரு? இந்த தண்ணியை மட்டும்தான் குடிப்பாரு. ஓ, வேற தண்ணி அதுல குளிச்சிருவாரு. அவர் பச்சை மண்ணுங்க, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. பாட்டுங்க, பாட்டை கூட படிக்க வேண்டாமா? சரி. நாலன தாமரை இருக்கா? இந்த சாமன் அன்னைக்கு வச்சு கிழிச்சிட்டு போறீங்க, நாளைக்கு என்ன பண்ணுவீங்க? ஓ, வீட்டுல ஒரு அப்ப 2 வச்சிருக்கீங்களா? இல்ல, அடுத்து என்ன நேரம் ஆகுங்க. பாட்டு நாலன தாமரை பாவம் சாமா என்ன பாவம் செஞ்சதோ தெரியல, உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்குது. இந்த பொண்டாட்டி மேல உள்ள கடுப்புல இது காட்டுறீங்களா? பொண்டாட்டிட்ட காட்டினா உடக்கடி விழுவோம்.
அவர் எனக்கு கீ கொடுக்குறாரு. இந்த லெஃப்ட் ரைட் சொன்னீங்கன்னா எனக்கு வர்றதும் வராம போயிருங்க. சரி இண்டிகேட்டர் என்கிட்ட எங்க இருக்கு? ஓ இத பார்த்து சொல்றீங்களா? என்ன பார்த்தா தெரியுது ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஒண்ணுமே செய்யல போக. ஆமா அப்பெல்லாம் மறக்காதீங்க. ஓஹோ இப்படி சொல்லி நான் வந்து கிளப்பி விடுறீங்களா ஆர்வத்தை? அதை உடைச்சுதான் பல்லு. லெஃப்ட்ல விட்டா ரைட்ல வாங்கடா. சரி திடீர்னு உங்களுக்கு கண்டு தெரியலையோ நினைச்சிட்டேன் நான் வேற. அது சரி. ஆமா சரி வேண்டாம். என்ன ஒரு வாடா இருக்கு பாருது. எப்படி வாய்க்குள்ள போட்டு வர்ற?
ஆமா ஆமா சரிங்க சுத்தம் இல்லாம இருக்கு எதுக்கு பிளிச்சு போட்டு போடணும்? எதுக்கு சுத்தமா இருந்தானே. சுத்தமா இருக்கிறதுக்காக நான் ஏன் போட்டிருக்கிறேன்? சுத்தமான வார்த்தைகளை பேசணும்னு அதுக்காக அதான் போட்டு கழுவி இருக்கிறேன். ஓ வாய் சரியில்லைன்ட்டு அதுக்கு நீ என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பின்னால ஊத்தி கொப்பளி. நான் எதுக்கே கொப்பளிக்கணும்? வார்த்தை சுத்தமா ஆளே மூஞ்சி மோகடி பாரு. என்ன இதுக்கியா வந்த? நீ பாட்டு கொண்டு அடிச்சிட்டு இருக்க? என்ன வந்து என்ன இருக்குங்கற? ஆமா. மரியாதை கட்டி போறா. மரியாதை கட்டி போறா. போன போய் பார்த்தா ஆம்பளை பிள்ளை செய்ய மாட்டே இருக்க. பொம்பளை பத்தி பாக்குறேன். என்ன செய்ய இருக்க? ஓவரா பண்றே. ஓவரா பேசிட்டு இருக்க. கேளு ஐயா. கேளு என்ன பத்தி? என்ன பத்தி கேளு பாருங்க. யார் அவரே? வரதா கே கூ 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 கேடா கேட்டு புரிஞ்சுக்க. கேட்டு புரிஞ்சுக்க. கேட்டு புரிஞ்சுக்கவா? எனக்கு நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா கேடா அப்படி நினைக்காதம்மா. அந்த ஆள் இல்ல அவரு. இல்லங்க கேடா புண்ணாக்குன்னு சொன்ன மாதிரி. யாரை பார்த்து கேளு. மரியாதை கட்டி போறா. போடா போய் பாக்குறேன். படுத்து போட்டா என்ன வந்து புண்ணா வைக்கிற? படுத்து போட்டா ஏன் மாட்டு தீவனா? எள்ளு புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, கோட்டாய புண்ணாக்கு. யோ என்ன அவன குத்த வந்துருச்சு? ஆமா கேன புண்ணாக்கு நான் சொன்னேன். கேன ஏய் கேன வேண்டாம் வேண்டாம். போடா போய் பாக்குறேன். போனா போயிட்டு நான் பாத்துட்டு இருக்கேன். என்ன பத்தி உனக்கு தெரியாது. என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஐயா ஐயா நீ விளையாட்டுத்தனமா இருக்கிற. விளையாட்டுத்தனமா நீ இருந்துட்டு இருக்க. நான் ரொம்ப மோசமான ஆளு. நானும் ரொம்ப மோசமான சிரிக்கி. மாசம் பார்க்க சௌரியம் என்ன? அந்த ஆள் இருக்கா? இல்லையா? மோசமான ஆளுக்குது. ஆமா மோசமான சிரிக்கி நான் சொல்லிட்டு இருக்கேன். படு மோசம் தான். நான் படு மோசமான நான் சிரிக்கீங்க. என்ன லொப்ப பைய. நானும் ரொம்ப சிரிக்கி. சொன்னா கேளு. என்ன? என்ன பத்தி உனக்கு தெரியாது. என்ன பத்தி உனக்கு தெரியாது. என்ன விட மோசமான ஆள் யாருமே இல்ல. என்ன விட மோசமான சிரிக்கி யாரையும் பாத்துக்க முடியாது. நான் பெரிய குடிகாரன் தான். நான் பெரிய பாரு என் மேல கஞ்சா கேஸ் இருக்குமா? சொன்னா கேளு. இப்போதைக்கு சொன்னா இழுத்து கொண்டு வந்து வச்சிருவாங்களே. சொன்னா கேட்டு நம்ப மாட்டேன். ஆளை பார்த்து இடம் போடாதம்மா. நானும் நேற்றாங்க வித்துட்டு வந்தேன். என்னது? கஞ்சா. வேண்டாமா என் மேல கொலை கேஸ் இருக்குமா? எனக்கு தான் கொலை கேஸ் இருக்கு. உனக்கு கொலை கேஸா? ஆமா. கடவுளே கற்பழிச்ச கேஸ் என் மேல இருக்கு. நானும் ஒரு கிழவனை கற்பழிச்சிட்டேங்க. இந்த உண்மையில வர வச்சுட்டேல. இந்த ஒரு லட்சம் நடிச்சு போச்சுல. என்ன? யாருகிட்ட என்ன வார்த்தை பேசுற? நீ யார்ட்ட என்ன வார்த்தை பேசுற? என் வேலையை போட்டு வாங்குற வேலை. நானும் போட்டு வாங்குற வேலை ஏன் வேலையா? கடவுளை போட்டு கற்பழிச்சிட்டு போனாலும் சரி, கொலை கேஸ்ல இருந்தாலும் சரி, அதுக்கு பயந்தாலும் நான் இல்ல. நானும் பயந்த ஆள் இல்ல, உனக்கு பயந்த ஆள் இல்ல. போய் பாரியா. வேற சோழிய பாருமா. நீ வேணா போய் பாரு. நீ சண்டை போறியா? நீ எனக்கு சண்டை போடுறியா? ஓ விட்டு இடமா? ஓ விட்டு இடமா? ஓட்ட விட்டு இடமா? ஒப்பு விட்டு இடமா? போய் விட்டு இடமா? யார் விட்டு இடயா? யார் போட்ட ரோடு? யார் போட்ட ரோடு? சர்க்கார் போட்ட ரோடு. ஆஹா. இந்த ரோட்ல யார் வேணா வரலாம் போற. சரி. என்ன பேசுறியா? இந்த பெட்டி யார் பெட்டி? யார் பெட்டி? உன் பெட்டியா? ஆமா என் பெட்டி. உன்னியா? இல்லம்மா பெட்டி உன் பெட்டியாமே. ஏன் பெட்டி தாயா? அப்ப உன் பெட்டியா அது? அது ஐயப்ப பெட்டி. அப்ப பெட்டிக்கார இந்த பெட்டியை தூக்கி இந்த ரோட்ல தானே வந்த? ஆமா அதுல தான் போய் பார்த்தேன். எந்திர. இந்த ரோட்ல. அதுல. மிருதங்காரக்காரரா? ஆமா மிருதங்காரன் கண்ணே. மூணு கட்டியா தூக்கி எதுல வந்தாரு? அவர்கிட்ட மூணு இருக்கு. ரோட்ல தானே வந்தாரு. எந்த ரோட்லயா? ரோட்ல தான் வந்தாரு. இந்த ரோட்ல. இந்த ஆடுகாரக்கார. அவர் யாரு வந்தாரு? அவர் யார் ரோட்ல? இந்த ரோட்ல வந்தாரு. நல்லா வச்சு படுக்கறாப்ல. இதுல இல்லையா? இதுல. இங்க போ கை நிட சண்டை முடியல. சரி விடுமா. அவர் வந்தாருல நம்ம வேலை புடிச்சோம்ல. ஆமா. எதுக்கு வேலை புடிச்சோம்? எதுக்கு வேலை புடிச்சோம்? பெரிய சாமானுக்கு தான் வேலை புடிச்சது. இந்த தாளத்துக்கு. ஆமா. அதுக்காக. இதெல்லாம் சும்மா ஒத்தனை. ஏங்க அவர் விட்டு சாமா அம்மா கடமா? இல்ல அப்படினா அது எம்மோ காணோம். இப்படி கேக்குற நீ அந்த தாளத்தை வாங்கி பாரு. ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கணம் தெரியுமா? எவ்வளவு கணம் தெரியுமா? நீ என்ன பேசும்போது நீ ஒண்ணு கடக்க ஒண்ணு பேசிட்டு இருக்க. நானா பேசுறேன். ஆமா. அந்த தாளத்துக்கு இருந்தமா வேலை புடிச்சது. அந்த வேலை எதுக்கு வந்துச்சு? எதுக்கு? இந்த ரோட்ல தானே வந்துச்சு. ஏய் இப்படியா? இப்படி காட்டணும். இதுக்குள்ள வந்து காட்டுற. ஏமா சண்டைக்கு வர நீ? ஆமா. அடிக்க வர? அடி ஏய் ஒரு ஆம்பளை என்ன அடிக்கவே ஆரம்பிக்கலையா? அடிக்க ஆம்பளை வர. அடிக்க ஆரம்பிக்கல என்ன? ஆமா. நீ என்ன கேட்ட சண்டைக்கு வர ஆரம்பிச்சிட்டியா? ஆமா போட்டு பாப்பா. பாத்துறயா? ஏய் பாத்துற. வேணா பாத்துற. பாத்ரூம் பின்னாடி இருக்கு. இல்ல. பாத்ரூம்ங்கற என்ன பாத்ரூம் பார்க்காத. ஆஹா என்ன அதுல நிக்க இல்லப்பா பாத்ரூமா கேக்குற. சண்டை போட்டு பாத்ரூமா? சண்டை போட்டு பாத்துறோமா? ஆமா ஆமா. வாயா. நீ சண்டைக்கு வாமான்னுட்டு கால்ல வந்து கும்பிடுறாரு. பொம்பளை பூரா. ஏய் பொம்பளை பிள்ளையா? தாத்தா நான் சொல்றேன். ஆமா சண்டைக்காம. ஓடி பாரு. என்ன ஆவோட கால்ல விழுறாரு பொசுக்குன்னு. சண்டைக்கு வாமா. எனக்கு வர்ற வீரமும் போயிடுது. வாங்குறேன். சரி வாயா. வந்து வாயா. எந்த வந்து வரவால? எரிச்சு ஓடிறான். ஏமா கோபப்படுற?
ஆச்சரியப்படுற நீ கால்ல விழுந்து கும்பிடுற லூசா நீ நீ லூசு பேரா வெட்டிக்கார இருக்கார்ல ஆமா அவர் நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எதை தொட்டு கும்பிட்டாரு அவரை பெற்று சாமான தொட்டு கும்பிட்டுருப்பாரு சாமான தொட்டு கும்பிட்டு பாட்டு பாடினார் ஆமா மிருதங்காரர் எதை தொட்டு கும்பிட்டாரு அவங்க வீட்டு மிருதங்கத்தை சாமி கும்பிட்டு தொட்டு கும்பிட்டு தானே வாசிச்சாரு ஆமா ஆல்ரவுண்டுக்காரு அவர் வீட்டு சாமான தொட்டு கும்பிட்டு வாசிச்சார்ல ஆமா அப்ப அவங்களுக்கு அந்த சாமான் தானே வாசிக்கிறாமா ஆமா இப்ப நான் யாரோட சண்டைக்கு போறேன் என்னோட அப்ப நான் யாரை தொட்டு கும்பிடுறேன் ஜாமான சொல்லு. ஓ சாமான தான் தொட்டு கும்பிட்டு வரணும் நான் யாரோட சண்டைக்கு போறேன் என்னோட அப்ப யாரு கும்பிடுறேன் அதே ஒரு யாரு ஓ சாமானையா அந்த பிள்ளை சாமான நான் தொட்டு கும்பிடல புருஷங்கார ஜெயில இருக்கிறான் நீங்க வேற அவன்கிட்ட பெரிய அருவா இருக்கு மக்கருவா மக்கருவையா சொன்ன பிடிச்சு வச்சிருக்கோமியா தொடப்பு சொன்னேன் வேண்டாமா சொனையெல்லாம் அரிச்சு கிடக்கும் சொனை வேண்டாம் சென்னையாக்குற மாதிரி வர வச்சிருக்கேன் சரி ஆம்பளை மேலங்கிறேன் பொம்பளை மேலங்கிறேன் எதை வேணாலும் செய்வான் எதை வேணாலும் நாங்க செய்வோம் பொறுமையை பொக்கிஷம் ஆம்பளை பொறுமை பொக்கிஷம் பெண்கள் சொல்லவே இல்லை ஒரு லட்சம் மசூரி தெரிஞ்சு வச்சுல என்ன பொறுமை வரும் பீத்துங்க ஆமா பொறுமை பொக்கிஷம் பெண்கள் சௌரி வந்து கட்டிப்பிடிப்பியா கோட்டை இழுத்து வச்சு கர 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 பிடிச்சு அறுத்துருவேன் அப்படிங்களா என்ன பத்தி அறுத்து நல்லா உப்பு வச்சு சுட்டு சாப்பிடு உடம்புக்கு நல்லது என்னக்க ஆமாயா என்ன ஆமாயா பாம்பியா இருக்கிறா ஏமா என்ன பெரிய பொறுமையானவங்க பீத்து நீ இல்ல பீத்தின்னா பீத்திக்கிட்டீங்களா அப்படி சொல்லி என்ன நீ பேசுறது அதான் சொல்றேன் பொறுமை பொறுமைன்னு மேல கை வச்சு ஆங்கிற ஊங்குற அப்படிங்கிற அதுக்காக நீ கட்டி பிடிச்சா நான் செவடேன்னு இருக்கணுமா என்னைய தோடு கட்டி பிடி எதுக்கு என்னைய தோடு கட்டி பிடி முத்தம் கொடு ஏன் என்ன வேணாலும் பண்ணு செவனே கிடப்பான் நீ எப்பயும் பொறுமையின் பொக்கிஷம் நாங்க எடுத்துக்காட்டு நீ எப்ப எப்படி தாண்டி இருக்க நான் எப்பவும் தாண்டி இல்ல தவியும் இல்ல ஏங்க பொறுமை வந்து பெண்கள் வந்து எதுல பொறுமையா இருக்கணுமோ அதுல பொறுமையா இருப்போம் இது காட்டி நீ வந்து எடுத்து கட்டி பிடிப்பா நாங்க செவனே காட்டிட்டு போன நினைச்சிருக்கியா எல்லாமே செய்வோம் முட்டான்னு வச்சா கொட்டை உள்ளுக்கு போயிடும் பாத்துக்க தவ மட்டும் தானே சொல்றேன் ஆமா ஆமா என்னைக்கு தவறா நினைக்க மாட்டேன் தவறா பேச மாட்டேன் பேசுறீங்களா ஆமா நாங்க எதை வேணாலும் செய்வோம் ஆம்பளை நாங்கள் எதை வேணாலும் செய்வோம் பெண்கள் ஆம்பளை செய்யறத பெண்கள் செய்வீங்களா பெண்கள் செய்வோமே நாங்க லாரி ஓட்டுவோம் நாங்கள் ராலி ஓட்டுவோம் பஸ் ஓட்டுவோம் வேன் ஓட்டுவோம் பிளஸர் ஓட்டுவோம் சைக்கிள் ஓட்டுவோம் ஆம்பளோட சைக்கிள் பேரு ஜென் சைக்கிள் பெண்கள் ஓட்டுறதுக்கு லேடி சைக்கிள் எங்களுக்கு மாதிரி நீளமா இருக்கும் எங்களுக்கு இருக்காது ஏன் வளர்த்துட்டாங்க மாடல் ஓ மாடல் ஆமா லேடிஸ் வண்டி மாடலா இருக்கும் இப்ப நீங்க எதுல வந்தீங்க நாங்க வந்து வேன்ல வந்தோம் அந்த வேனை ஓட்ட டிரைவர் ஆம்பளை ஆம்பளை அவர் ஆம்பளை தான் அப்ப அது என்ன வேணும் ஆம்பளை வேணும் ஆம்பளை வேணுமா இவ்வளவு பேருக்கு முன்னாடி நீ ஆம்பளை வேணுங்கிறிய ஏப்பா ஐயோப்பா ஐயப்பா கேக்குதுப்பா அந்த வேலை பொம்பளை ஓட்டுறதா என்ன வேணும் பொம்பளை வேணும் என்ன புரோக்கரா பொம்பளை வேணுங்கிற ஆம்பளை வேணுங்குது அது ஆம்பளை பார்த்து நம்ம ஆம்பளை மதிக்க மாட்டீங்க ஆம்பளை ஓட்டுறதுல ஆம்பளை வேணும்னு சொன்ன எனக்கு ஆம்பளை வேணும்னு சொல்லல அப்ப நான் இவ்வளவு விஷயம் நாங்க செய்யறோம்ல அது மாதிரி ஆம்பளை ஓட்டுறா வேணும் நீங்க பொம்பளை ஓட்டுவீங்க ஆம்பளை ஓட்டுற சைக்கிள் பொம்பளை ஓட்டுவீங்க அப்ப நாங்க செய்யறப்ப நீங்க செய்யற மாதிரியே அது மட்டும் இல்ல இன்னைக்கு ஏறு ஓட்டுவோம் உங்கள மாதிரி ஆம்பளை ஏறி ஓட்டுவோம் வாயை விட்டு ஓட்டி அடிச்சா பேரா விட்டா தானே ஓட்டுவீங்க பேசுறீங்களா நாங்க செய்யற நீங்க செய்யற மாதிரியே பெண்கள் செய்யற அனைத்து வேலையும் ஆம்பளை நாங்க செய்வோம் இப்ப நீங்க திருப்பி வைப்பீங்களா சரி நாங்களும் தோப்போம் சரி வேற நீங்க என்ன நாங்க இன்னைக்கு புள்ள வைப்போம் இந்த நாடகத்தை நான் வாபஸ் வைக்கிறேன் வாபஸ் வாங்கிட்டு போக முடியாது அந்த படிதான் போக முடியும் இந்த வார்த்தைக்காகவே வருகிற ஆவணி மாசம் 45ஆம் தேதி ஒத்தி வைக்கப்படுகிறது 45ஆம் தேதி நடக்கிற நாடகம் நடந்தே தீரும் அதை மாத்தி எல்லாம் வைக்க முடியாது பேசுறது அறிவோட பேசுறியா நீ அறிவோட நீ பேசியா ஆகிற கதையா பேசு நடக்கிற சங்கதியா பேசு ஆகிற கதையெல்லாம் பேசிட்டு இருக்க பேசுங்க நீ பாத்திரம் வளர்க்கறதையும் துணி துவைக்கிறதையும் பேசக்கூடாது இன்னைக்கு நாங்க எல்லா அதையும் பண்ணுவோம் நீங்க நாங்க புள்ள வைப்போம் உன்னால முடியுமா சரி நான் கேக்குறேன் நீங்க பிள்ளை பக்கறீல்ல நீங்க பிள்ளை பக்கறீல்ல ஆமா நான் கேக்குறேன் பிள்ளை எப்படி பெத்துட்டு போங்க ஏன் ஆம்பளை பெக்க முடியாதா பெக்க முடியாது நாங்க பெப்போம் எப்படியா நான் பெப்பேன் எப்படிங்கறேன் இந்த அம்மா சாஸ்திரத்துல ஒரு ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ ஏதோ ஒரு பிள்ளை சரி அரை பிள்ளையோ குறை பிள்ளையோ நான் பெத்து காட்ட எனக்கு அந்த அளவுக்கு நெஞ்சில தைரியம் இருக்கு சரி முடிஞ்சா சரியான பொம்பளை பிள்ளை நான் பிள்ளை பெத்து காட்டுறேன் சரி நீ மாசமா இவ்வளவு பேச எனக்கு என்னால முடியாதா ரொம்ப கிழிஞ்சிருக்கு சோபா செட் ஆமா இவ்வளவு பேச எனக்கு புள்ள கொடுக்க தெரியாதா அதான் நான் என்னால முடியா ஆமா
இதான் ஆம்பளை புத்தி அர்ஜென்ட் புத்தின்னா, ஆ, பெண் புத்தி பேக் புத்தின்னா. சரி. பே புத்தி இல்ல, பேக் புத்தி, பேக் புத்தின்னா. ஆ, அப்ப உங்கள்ட்ட கர்ப்பப்பை இருக்கு, ஆமா குழந்தைய சுமக்கிறதுக்கு. இருக்கு. ஆண்கள்ட்ட கர்ப்பப்பை இல்ல. இல்ல இருக்கா? அட போத்தாங்க. ஆ, ஆண்கள்ட்ட கர்ப்பப்பை இல்லாட்டி என்ன, ஆ. ஒரு 10 ரூபாய்க்கு கேரி பைய வாங்கிட்டு அதுல பிள்ளைய சுமந்துட மாட்டோம். கேரி ஆமா, கேரி போய் கிழிஞ்சிருயா. அட கிழிஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு தக்காளி பழத்தை வாங்கி போட்டாலே கிழிது டெர்ன்னு. அப்படி கிழிஞ்சாலும் எச்ச தொட்டு ஒட்டிக்க மாட்டோம். எச்ச தொட்டா? ஆ. சரி, எங்களுக்கு குழந்தைய பெத்துக்கிறதுக்கு வழி இருக்கு, உன்கிட்ட இருக்கா? யாரா பொம்பளை விட்டு இருந்தாலும் உங்களுக்கு என்ன கூட்டிட்டு வந்தவங்க 4 பேர் தான். ஏமா என்ன? அப்ப ஆண்டவன் கொடுத்த வாசப்படி உங்கள்ட்ட இருக்கு. இருக்கு. அதுல குழந்தை வந்துரும். ஆண்கள்ட்ட வாசப்படி இல்ல. இல்ல. எப்படி பெப்பியங்கிற? ஆமா. அட ஏத்த என்ன? எங்கள்ட்ட வாசப்படி இல்லாட்டி என்ன? ஆ. அம்மா சத்திரம் குளத்துல காலையில உட்காந்துக்கிட்டு பியோட பியா பிள்ளைய பிரிக்கி தடுக்க மாட்டா. கருவா யார்கிட்ட என்ன பத்தி பேசுற? அறிவுரை பேசுறேன். என்ன? சரிங்க, அப்படியே எப்படியோ பெத்து தள்ளுறேங்கிறீங்க. பெத்து தள்ளிட்டீங்கன்னு வச்சுங்க, நான் அதையும் ஏத்துக்கிறேன். இன்னைக்கு நாங்க குழந்தை பெத்துக்கிட்டா பால் கொடுப்போம், நீ அப்படியே கொடுப்ப? நீ அவசமா கடுப்பு நீடா பேசுறதெல்லாம் பேசா என்ன பேச வச்சிருக்கானு கேட்கற கேள்வி பதில் சொல்லியா? ஆமா, எவ்வளவு செய்யறோம்ல, சரி. ஒழுங்கா இருக்கிறோம்ல, ஆமா. விஷயம் செய்யறோம்ல, ஆமா. நாங்க என்னென்ன சாதிக்கிறோம், ஒரு குடும்பத்தை ஸ்டாண்ட் பண்றது நீங்க. அங்க போ, நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில். குழந்தைக்கு நாங்க பால் கொடுக்கறோம், உன்னால முடியுமா அதை மட்டும் சொல்லு. ஒட்டி பால்ல கொடுப்போம். தாய்ப்பால் கொடுக்கணும். தாய்ப்பால் கொடுத்தா அழகு கெட்டு போயிடும். யார் சொன்னது? அப்பதான் ஜாக்கெட் பால், நம்ம அம்பட்டு பாக்கெட் பால். தாய்ப்பால் கொடுத்தா நம்ம அழகு போகிறதை விட புள்ள வீரமா இருக்கும் இல்லையா? நீ வேற இவங்க ஆரோக்கியமா சாப்பிட்டாதான் பிள்ளைக்கு வீரம் இருக்கு. இவங்களே கோழி கொத்துற மாதிரி புடுக்கு புடுக்கு சாப்பிடுறாங்க, பிள்ளைக்கு எப்படி ஆரோக்கியம் இருக்கு? ஆமா, இதெல்லாம் பேசல, எல்லாம் செய்யறோம்ல. சரி, என்ன நீ பெருசா பேசுறீங்க? என்ன நீ பெருசா பேசிட்டு இருக்க? தண்ணி கோர், இந்த தண்ணி போட்டுட்டு நீ பாட்டுக்கு ஒண்ணு கொண்டு பேசிட்டு இருக்க கூடாது. என்ன என்ன தண்ணி போட்டு நீ பேசுற? என்ன பேசுற நீ? ஆம்பளை தண்ணி போட்டுட்டு பேசுற? ஆம்பளை தண்ணி போறான்னு சொல்றீங்கல்ல, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. என்ன? ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா அதுல ஒருத்தன் சாகலாம். ஒரு தெரு நல்லா இருக்கணும்னா சரி ஒரு வீடு கெடுக்கலாம். ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா ஒரு தெருவை கெடுக்கலாம். ஒரு நாடு நல்லா இருக்கணும், ஒரு மாநிலம் கெடுக்கலாம். அது மாதிரி ஒருத்தரே பார்க்காதம்மா பல பேருக்கு எத்தனை பேருக்கு நாங்க வாழ்வு கொடுக்குறோம் தெரியுமா? எத்தனை பேருக்கு வாழ்வு கொடுக்குறீங்க? குடிக்கிறான்னு சொல்றேன். ஆமா, குடிக்கிற மட்டும் கணக்கு தெரியுமா? குடிச்சவனுக்கு குடிச்சவனை யாராச்சும் மதிக்கிறாங்களையா? நீ எல்லாம் கேட்டுக்கமா. குடிச்சிட்டு போனாங்க பாரு, இந்த குடியாக்காரன் போறான் பாரு சொல்றாங்கல்ல. ஆமா. ஆனா இந்த குடிக்கிறதுனால எத்தனை பேர் குடும்பம் வாழுது தெரியுமா? எப்படி? இப்ப குடிக்கிறோம்ல, குடிக்கிறதுனால சரக்கு வியாபாரம் பண்றாங்க. சரி, என்ன பண்றாங்க? உற்பத்தி பண்றாங்க. அப்ப சரக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய ஃபேக்டரியில, சாராய ஃபேக்டரியில எத்தனை குடும்பம் வேலை பார்க்குது? இன்னைக்கு அத்தனை குடும்பத்துக்கு வேலை கொடுக்கறோமா இல்லையா? தயாரிச்சா போதுமா? அதை பேக் பண்ணி வண்டியில ஏத்தணும். லோடு மேன் வேணும்ல, அப்ப லோடு மேன் குடும்பம் அதை நம்பி குறைக்குதுல, வண்டியில ஏத்தி விட்டுறாங்க. வண்டி டர்ன்னு போயிட்டு இருக்கு. அப்ப அந்த ஏத்திட்டு போற லாரி ஓனர் அதை வச்சு குடும்பம் வாழுதுல. அப்ப வண்டி ஓட்டி போற அவருக்கு படிக்காசு கிடைக்குதுல. அது மட்டுமா, கொண்டா இறக்குறதுக்கு கூலி ஆளு, அவருக்கு ஒரு சம்பளம். அப்ப எத்தனை குடும்பம் குறைக்குது? கொண்டை வச்சா சும்மா இருக்க முடியுமா? கடையில கொண்டே போட்டோன்னு சேல்ஸ் மேன் எத்தனை பாட்டில் வந்திருக்கு, எத்தனை பாட்டில் விட்டு கிடைக்கிறது வேற. அப்ப அவருக்கு சம்பளம் போடுறோம்ல, அப்ப அதை நம்பி தானே அவர் குடும்பம் வாழுது. அதை கொடுத்துட்டா போதுமையா போய் வாங்குறோம்ல. 12 மணிக்கு மேல போனா சொன்ன ரேட்டு, 12 மணிக்கு உள்ள போன வச்சுக்க 10 ரூபா 15 ரூபா கூட வைக்கிறாங்க. எடுத்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் காசா அவ்வளவு கனமா இருக்கு போல பாட்டு அதை கொடுக்குறாங்கல்ல. வாங்கி சும்மா குடிக்க முடியுமா? அது என்ன செய்யணும்? வாங்கணும்னு அதுக்கு சோடா வாங்கணும். அப்ப சோடா கம்பெனிக்காரன் குடும்பம் பொழைக்குது. தண்ணி ஊத்தி கலக்கணும். தண்ணி வைக்கிற குடும்பம் பொழைக்குது. அப்ப சும்மா குடிக்க முடியுமா? அதுக்கு சைடிஷ் வாங்கணும்ல. அப்ப சைடிஷ் கூட கடலை மிட்டாய், முறுக்கு, அப்பளம், என்னென்ன லொட்டோசுக்கு பட்டாணி இதெல்லாம் இருக்குல்ல. அப்ப அவன் குடும்பம் பொழைக்குதுல. ஐயா குடிச்சிட்டோம், ஐயா குடிச்சுட்டு சும்மா போக முடியுமா? குடிச்சிட்டு பாட்டில கீழே போடுவோம். கீழே போட்ட பாட்டில புறக்கி வித்து எத்தனை குடும்பம் இன்னைக்கு பொழைக்குது? அப்ப அத்தனை குடும்பம் பொழைக்குதா இல்லையா? ஒன்றும் பேசுறீங்க. தண்ணியை போட்டு நிதானமா வீட்டுக்கு போனா பிரச்சனை இல்ல. போற வழியில ஆக்சிடென்ட் ஆயிருது. ஆக்சிடென்ட் ஆயிட்டா உடனே வருவாங்க, வந்து எவ்வளவு புக் பண்ணுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து வருவாங்க, வந்து என்ன பண்ணுவாங்க? ஆஸ்பத்திரி 108 வருதா, அவங்க சம்பளம் வாங்குறாங்களா? அப்ப எங்கனால தானே கொண்டு போயிடும். பிரச்சனை இல்ல. செத்து போயிட்டா போஸ்ட்மார்டம் பண்ணணும். அப்ப போஸ்ட்மார்டம் பண்றவங்க காசு கொடுக்கணும்ல. அப்ப அவங்க குடும்பம் குறைக்குதுல. ஒருத்தன் குடிக்கிறதுனால எத்தனை பேர் குடும்பத்தை வாழ வைக்கிறது தெரியுமா? நாங்க
ஒரு குடியல்னால இவ்வளவு பேர் வாழ்றாங்களா? விஷயம் அப்ப குடிக்கிறவன் சாகுறானாயா? இல்லம்மா, ஆ. குடிக்கிறவங்கள குடிக்காதன்னு சொன்னா ஆ. நமக்கு முதல் எதிரியா மாறிடுவாங்க. ஆஹா. இப்படி நகைச்சுவையா சொன்னாதான் ஆ. இவ்வளவு விஷயம் இருக்கான்னு ஆ. ஒரு சில பேர் நினைச்சு பார்த்து ஆ. குடிக்கிறத நீங்க நிப்பாட்டிடுவாங்க. ஒரு ஆளு ஆ. இத்தனை பேர் நம்ம குடிக்கிறதுனால இத்தனை பேர் வாழ்றாங்கன்னு குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஐயா. இந்த ஒரு மேடையில சொல்லி ஆ. ஒரு 2 பேரு ஆ. தண்ணி குடிக்கிறத நிப்பாட்டிட்டாங்க. இது கேட்டு ஆமா, அப்படியா? எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்த மேடைக்கு சொல்ல ஆரம்பிச்சேன். ஆஹா. அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஆ. பொம்பளை பிள்ளை இல்ல, ஆமா. நல்ல பிள்ளை தன்னோட பிள்ளை. சரி. அப்ப பூவும் பெண்ணு ஒண்ணுதானே? ஆமா கண்டிப்பா. நீ யாரு? பொண்ணு. பெண்ணு. உன் தலையில பூவு. ஒரு பூ. பூவை போய் கடன் கேட்கறான் பாரு கடங்கற பையன். இந்தாங்க. ஆ, பரவாயில்ல, நல்ல பூதாமா. ஆ. ஏமா என்ன? உன் பூதானே? எப். பூ உன் பூதானே? என் பூதாங்க. ஏன் சந்தேகமா இருக்கா? இந்த பூ இருமா. முழிப்பாவே இரு. இங்க பாரு, கண்டிப்பா. இங்க பாரு. என்ன? பூ யாரு விட்டு? ஏன் இது? இப்ப யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட இருக்கு. யாரு? பூ. யார் விட்டுமா அது? என்ன விட்டுதுங்க? யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட இருக்கு. யாரு? பூ. இல்லம்மா, என்னது? ஒண்ணுது என் பூ உங்ககிட்ட இருக்கு. ஒண்ணுட்டு என்கிட்ட இருக்கு. ஆமா. ஒண்ணுட்டு என்கிட்ட இருக்குல்ல? என் பூ தான் இருக்கு. அதான் சொல்றேன். ஆ. பூ பெண்ணு ஒண்ணு. சரி. இப்ப நான் எதுல பிடிச்சிருக்கிறேன்? கையில பிடிச்சிருக்கீங்க. விரல்ல. இல்ல பூவை பிடிச்சிருக்கீங்க. இல்ல, என்ன அம்மா வயசுல வர்ற? அம்மா சத்திர மேடையில பிடிச்சிருக்கிறேன். ஐயோ, அது கூட தெரியல. என்ன இழுத்துட்டு வந்து இந்த ஆண்ட உடனே விட்டாங்களே. இப்ப இது பூவு. சரி. இது என்ன? காம்பு. முதல்ல எதை பிடிச்சிருந்தேன்? பூவை பிடிச்சிருந்தீங்க. இப்ப எதை பிடிச்சிருக்கேன்? காம்பை பிடிச்சிருக்கீங்க. யார் விட்டு பூ? ஏன் வீட்டு பூ? காம்பு. என்னது? யார் பிடிச்சிருக்கா? நீங்க பிடிச்சிருக்கீங்க. ஏறு. காம்ப. யார் விட்ட? என் வீட்டு பூவை. அதாம்மா. என் வீட்டு பூவுல உள்ள காம்ப. அப்ப பூ யார் விட்டு? என்ன விட்டு? காம்பு. என்ன விட்டுது? யார் பிடிச்சிருக்கா? நீங்க. யார் பிடிச்சிருக்குது? நீங்க. யார் விட்ட? என்ன விட்டு? என்னத்த? காம்ப. என்னது? எதுக்கு சொல்றேன்னா, ஆ. பூவும் பெண்ணு ஒண்ணு. ஆ. இந்த பூவை என்ன செய்யலாம்? ஓதியா? நம்ம பூவை என்ன செய்யலாம்னா, இங்க பாரு, பூவை பார்க்கலாம், ஆ. ரசிக்கலாம். சரி. பூவு பெண்ணு ஒண்ணு. பூ என்ன செய்யக்கூடாது? கசக்கப்படாது. ஏன்? அது பாவங்க. கசக்குனா பிசி பிசின்னு வந்துடும். எப்படி என்ன பண்ற? ஏன் அவங்கள பெத்தாங்களா செஞ்சாங்களையா? செஞ்சுதான் பெத்தாங்களாம், கேள்விப்பட்டேன். அதையும் கேள்விப்பட்டியா நீ? சொல்லுமா, சொல்லுமா. மனுஷன் இந்த இடத்துல வியாபாரம் பண்ணிட்டு எடுத்து இருக்காங்க. சொல்லு, எடுத்து சொல்லு. அப்படி இந்த பூவுக்கு இந்த உதாரணமா ஏங்க ரொம்ப கஷ்டப்படுறது. ரோட்ல போ. ஏந்த பழம் ஏந்த பழம் ஏந்த பழம் படிச்ச கேசவ என்ன இறந்த பழக்கம் நவா பழக்கம் இருந்தாலு? ஓ, ஆடி மாசம் நவா பழம் தான் எனக்கு தெரியும். இல்லங்க. நீ ஒரு ஆள் தான் ஆடி மாசம் இறந்த பழம் வைக்கிறாள். இல்லையே. ஏங்க ஓ, அதெல்லாம் சொல்றீங்க. அப்ப நீங்க வைக்கிற பழம் இல்லங்க. மாங்காய் சீசன்ல மாங்காய் இருக்கும். ஓ, இந்த கொட்டை தான் உங்களுக்கு பிரச்சனையா? இல்லம்மா, அவர் என்ன கேட்க வர அப்படின்னா, நீங்க வைக்கிற இறந்த பழம் ஆண் வர்க்கமா பெண் வர்க்கமான்னு கேட்கிறார். கொட்டை இருந்தா ஆண் வர்க்கம்னு சொல்ல முடியாதுங்க, பெண் வர்க்கம். நீங்க பொம்பளை பழம் விற்கிறதுனால ஆமா, அது ஆண் வர்க்கம் தான். இல்ல பெண் வர்க்கம். கொட்டை இருந்தா ஆம்பளை பழம். கொட்டை இருந்தா கொட்டை இல்லாத இருந்தாலும் பொம்பளை பழம். இல்லம்மா, கொட்டை இருந்தா ஆம்பளை பழமா? இல்லங்க. மாம்பழம் பாத்திருக்கியா? ஆமா. கொட்டை இருக்கா? இருக்கு. ஆம்பளை பழம். இறந்த பழம் பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். கொட்டை இருக்கா? இருக்கு. ஆம்பளை பழம். நம்ம பழம் பாத்திருக்கியா? இருக்கு. கொட்டை இருக்கா? ஆம்பளை பழம். வாழைப்பழம் பாத்திருக்கியா? இருக்கு. விதை இருக்கா? இருக்கு. பொம்பளை பழம். சீதாப்பழம் பாத்திருக்கியா? விதை இருக்கா? இருக்கு. பொம்பளை பழம். தர்பூசணி பாத்திருக்கியா? விதை இருக்கா? பொம்பளை பழம். கொய்யாப்பழம் பாத்திருக்கியா? அது குறை. ஏங்க சீதாப்பழத்துல இருக்கிறது விதையா? கொட்டை இல்ல? அது விதையும் கொட்டையும் எல்லாம் ஒண்ணுதான். ஆமா. சரிம்மா, இப்ப உன்னை கேக்குறேன். இப்ப எல்லா பழத்திலும் கொட்டை இருக்கு. கொட்டையே இல்லாத பழம் என்ன பழம் அப்படின்னு அவங்களை கேட்கணும். அப்பதான் தூங்காம நாடகம் பார்ப்பாங்க. பொய் சொல்றாருங்க. அவர் உங்களை யோசிச்சுக்கிட்டு நாடகத்தை ஒழுங்க பார்க்காம விட்டுருவீங்க. அதனால கொட்டை இல்லாத பழம் சொல்றதுக்கு ஒருத்தர் எந்திரிக்கிறாரு பாரு. எங்க? கொட்டையே இல்லாத பழம் என்ன பழம்? கொய்யா பழம். அதுதான் கொட்டை இருக்கு விதை. அவங்களும் சொல்றாங்க பாரு, கொய்யா பழத்துல கொட்டை இருக்குன்னு. யோசனை பண்ணி சொல்லுங்க, விடிய வரைக்கும் தயார் இருக்கு. கொய்யா பழத்துல கொட்டை இருக்குன்னு சொல்றாங்களா? நீ என்ன கேட்ட?
கொட்டையே இல்லாத படம் என்ன படம்? சரி. வேட்டையாடுற அம்மா போக எடுத்துக்க சும்மா. ஏயா, புட்டியை விட்டு விட்டு பொட்டிக்கிட்ட வந்துகிட்டு இருக்க ஏமா பண்ற? வம்புக்கு விடுற? நான் புட்டிக்கிட்ட நீ பார்த்து வரணும் அங்க இருக்கே போற. நீ பாட்டு வெளிய அங்க ஓடி போய் தம்பி அடிக்க வருது. ஏப்பா இங்க வந்து கல்யாணம் ஆகும். இங்க வராதயா அங்க போய் ஆடியா அகல் விளக்கா? சரி, இல்லாம. நீ டீ தண்ணியை ஊத்து. டீ தண்ணி ஊத்தட்டுமா? எப்பா, காபி. தம்பி இந்த ஊர்ல தான் சொல்லாம இருந்தா நீங்களே போய் விடுறியா? ஆமா வாங்கி குடிங்க. டீயை வாங்கி குடிங்க. அது வரைக்கும் பேசிக்கணும். ஆறி போயிடும். ஏமா ஏங்க ஒரு அழகா பேசுறீங்க பாருங்க. ஆமா, எதை கேட்டாலும் பட்டு பட்டு சொல்லுவாங்க. எதை கேட்டாலும் பட்டு 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 பட்டுன்னு பதில் சொல்லுவாங்க. நாலு பார்த்த செவரு, ஆமா, நடுவுல கிணறு, ஆ. ஒத்து பார்த்தா தண்ணி இல்லை. சரி. நக்கி பார்த்தா தண்ணி. ஏய், அரே, காஞ்சாச்சு. அதான் நல்ல கேளு. அதுவா இருக்குமோ இல்ல இதுவா இருக்குமோ? ஏம்மா? நான் இதுவா இருக்க சந்தேகப்படாத. ஆ. நல்ல யோசனை. இல்ல 4 பங்கு செவரு, நடுப்புற கிணறு, உத்து பார்த்தா தண்ணி இருக்காது, நாக்கால் நக்கி பார்த்தா தண்ணி இருக்கும். அது என்னங்க? இது 4 பக்கம் சேவரு, ஆ. நடுவுல பள்ளம், பள்ளம். தண்ணி இல்ல. ஆ. நக்கி பார்த்தா இருக்கும், நல்லா இருக்கும். தண்ணி அது எப்படி? சரிங்க, இந்த கேள்விக்கு பதில் தெரியல. தெரியல. அடுத்து நான் கேட்கணுமா? கேளுமா, கேளுங்க, எதிர்பார்க்கிறேன். டாஸ்மார்க் எங்க இருக்கு? ராஜ்குமாருக்கு வரவழையா இருக்கு. யோ, நான் டாஸ்மார்க்கா கேட்டேன். தாஜ்மஹால் எங்க இருக்கு? ராஜ்மஹால். சரிமா சரிமா சரிமா. ராஜ்மஹால் எங்க இருக்கு? ஆ. நான் மட்டும் சிந்தி ஆச்சு யோசனையா இருக்கு. ராஜ்மஹால் ஆ. ஆக்ராவில் இருக்கு. எங்க இருக்கு? ஆக்ராவில். ஆக்ரா. யோ, ஆக்ரா ஓக்கறாங்கமே. சரி, அத கட்டியது யார்? எங்க இருக்கு நீ சொல்லு. ஏங்க உங்களுக்கு பதில் தெரியுமா தெரியாதா?
தெரியாதா? நான் அப்புறம் ஏடிபிடியா சொல்லிருப்பேன், அதுக்கு தான் யோசனை பண்றேன். ஏட்டி இப்படின்னு சொல்லணும், பதில மட்டும் சொல்லுங்க. அப்படியா? ஆ. தாஜ்மஹால் எங்க இருக்குன்னா ஆ. கட்டின இடத்துல தான் இருக்கு. அப்புறம் என்ன? ஏயா கேள்வி கேட்ட எனக்கு தெரியாதா? கட்டின இடத்துல இருக்கு. சரி பரவாயில்ல, கட்டின இடத்துல இருக்கு. அதை கட்டியது யார்? சரி. ஓ, கட்டினது யார்? ஆ. ஷாஜஹான். இது மட்டும் பதில் சொல்லியா? எங்க இருக்குன்னு அது கேளுங்க. தவறுப்பு. ஏப்பா. தூத்துக்குடி கொத்தனார் மாதிரி பேர் இருக்குல்ல? ஆமா. அதே மாதிரி கொத்தனார் அங்க கட்டினாங்க. ஓ, அப்படி முதல்ல வேணாம் சொல்லுங்க. ஆ. சரிம்மா. சரிங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன். ஆ. தாஜ்மஹால் அந்த- தாஜ்மஹாலுக்கு ஆ. வெள்ளை அடிச்சா என்ன ஆகும்? வெள்ளை அடிச்சா என்ன ஆகும்? நல்லா இருக்கும். வெள்ளையா இருக்கும். வெள்ளையா இருக்கும். வெள்ளை அடிச்சா வெள்ளை வெள்ளையாகும். இல்ல, தாஜ்மஹாலுக்கு வெள்ளை அடிச்சா செலவாகும். அதை ஏன் நீ கவலைப்படுற? சரிங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லட்டுமா? என்ன கேட்டீங்க? 4 பக்கம் சவரி ஆ, நடுவுல. நான் சொல்லவா? சொல்லுங்க, சொல்லுங்க. வந்துருச்சு எனக்கும். வந்தா படிச்சு சொல்லு. அச்சு வெள்ளம். அதேதான் அதேதான். ஆ? கரெக்டா சொல்றேன். சரியா? ரொம்ப சந்தோஷம். ஆ. அடுத்து நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி. நீ சாப்பிட்டீங்களா? அஞ்சாவது முழங்கு. நான் ஆடலையா? அவங்க டீ தானே குடிச்சாங்க. இங்க பாரு, ஏர்மா, அதான் தொழிலாளர் கழகு. இப்ப ஆட விடாத. ஆட விட்டா நாடத்துல போட மாட்டாங்க. என்னத்த? அப்படி இருக்கு நீ கண்ணு மாதிரி. காலையில சம்பளம் கொடுக்கறது அவங்க தானங்க. நாங்க சொல்லி படாதீங்க வாங்கி சம்பளம் வாங்க அந்த முடியும். கோழி கிளிய கிளிய வாசிக்கிறேன், இங்க தூக்க மாட்டேங்கிறீங்க, அங்கிட்டு பாவம் மைசூர்கார் மிரண்டு போய் உட்கார்ந்துருக்காரு. ஏப்பா சூர்யா, செத்த வாரியா? காலையில வரேன். நான் வந்து என்ன பண்றது? புண்ணு ஆரம்பி. சரி. ஏப்பா ஆமா. செத்த தோலை இந்த வாங்குறிய, ஆமா. கொஞ்சம் செவத்த தோலா இருந்தா என்ன பண்ண? கிழிச்சிருவாப்புல. ஆ? சாம்பலை போட்டு ஏதோ காமிச்சு அமைதியா உட்கார்ந்துக்கிறது. கவலையப்படாதப்பா, நீ இப்படி செத்த தோலை வாசி. சரி.
அம்மா, ஓ பாத்துக்கிறாங்க. ம் உனக்கு பாதுகாப்பா நான் தான் இருக்கிறேன். சரி அவ செஞ்ச மாதிரியே நீ செஞ்சாச்சும் நம்ம மான மரியாதை காப்பாற்றணும். அச்சோ ஆமா. இல்லைன்னா நமக்கு இதாகி போயிருந்தோம். ஏதாவது முயற்சி பண்ணுவோம் ஏது இல்லடா. ஆ. நீ நல்லா செய்து எனக்கு தெரியும்டா. அம்மா சொல்றேன் எதுக்கு உனக்கு 3 வருஷம் போட்டு அண்ணன் ஆல்ரவுண்டர் ஓபி அடிக்கப்பட வேண்டாம்னு அண்ணன் ஆல்ரவுண்டர் என்ன செய்வேன்னு அதே கோபப்படாதீங்க ஒரு வார்த்தைக்கு சொன்ன அண்ணன் இல்ல காலைல மாமா மரியாதை சொல்ல அண்ணனா எங்க நான் இருக்கிற மதுரை இது இருக்கு அங்கிட்டு மாயா வரா. சரி மாப்பிள்ள கோச்சுக்காத சரி சார். வந்தாலு வாயா மதுரை சுண்ணாம்பு தையா சீக்கிரம் எங்க எவ்வளவு வீடு இருக்கு மழை வர்றது நல்லது நினைச்சா சாமி நாள் போறா சொல்லி. மழை வர்றது நல்லது. வருதா இல்ல அண்ணன் சொன்னா அடுத்தால விடுங்கன்னு ஏதோ காரணத்தோட தான் சொல்லிடுறேன் ஆடும்போது அடுத்தால விடுங்க நீ சந்தோஷம் இடியாப்பம் சொல்லும்போது மணி ஆகலையா இடியா சரி ஓகே அம்மா நல்லா ஆடுறீங்க பாடுறீங்க பேசுறீங்க சரி. நீங்க எந்த ஊருப்பா அண்ணன் முதல்ல எட்டி எட்டி பார்த்து எனக்கு அப்பவே சந்தேகம் என்ன? சரிம்மா நீங்க எந்த ஊரு மணாவடிங்க மணக்குடி. ஆமா. ஆடா, 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 ஆடா. ஏ கல்யாணம் ஆயிடுச்சா நான் ஆகல ஏன் உங்க ஊர்ல ஆம்பளை இல்லையோ அதனால நீங்க வந்திருக்கேன் ஆனா எங்க நம்பி வந்திருக்க பாரு ஆமா. கண்டிப்பா நல்லா இருப்ப சரி. அம்மா அப்பா இருக்காங்களா அம்மா அப்பா இல்லங்க ஒரே ஒரு அண்ணன் மட்டும் தான் அவர்தான் சின்ன பிள்ளை இருந்து வரிசை பாதுகாப்பா வச்சிருக்காரு நல்ல வேலை சுதாரிச்ச போ ஏன்? பாதுகாப்புன்னு சொல்லிட்டேன் வசிக்கிறாங்க வேற மாதிரி ஆகி இல்ல போயிடும் பாதுகாப்பா வச்சிருக்காரு உன் பேர் என்ன காட்டுறாணி ஏமா எங்க உன் பேர் காட்டுறாங்க ஆமா ஏன் பேர் என்ன தெரியுமா என்ன பேரு காட்டுறாசா காட்ராஜாவா நல்லா இருக்கே காட்டுராஜ் கூப்பிட்டுமா காட்ராஜா காட்டுறாணி காட்ராஜா காட்டுறாணி காட்ராஜா காட்டுறாணி யோ 2 பேரும் காட்டோம்னா நெருப்பு வச்சு கொளுத்திட்டு போயிடுவாங்க காது வந்துருச்சா வந்துகிட்டே இருக்குமா மேல நார்த்தமலை தாண்டி வந்துருச்சு அப்படியா இன்னும் கொஞ்ச நேரம் பொம்மாடு மேல திரும்பிடும் என்ன பண்றேன் ஏயா மயக்கமென்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணே மயக்கமென்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகைதான் கண்ணே
என்னங்க அந்த நீ பாட்டு போற ஆமா ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் நல்லா கேட்டு. என்ன விஷயம் எங்க அப்பா பேரு எங்க அப்பா பேரு உங்க அப்பா பேரு நம்பிராஜன். சரி எங்க அம்மா பேரு நங்கை மோகினி. அப்படியா என் பேரு வீரன். வீர ஆமா எங்க குல வழக்கப்படி ஆண்கள் உழுது பயிரிடணும். அப்படியா பருவம் வந்த பெண்கள்லாம் காவல் போகணும். சரி எங்க அப்பா நம்பிராஜன் நகர்வள சோதனைக்கு போக சொன்னார். நாட்டு மக்கள் என்ன சொல்றாரு பார்த்துட்டு வாண்டாரு. போய் பார்த்தா மக்கள் எல்லாம் புரணி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பேசுறாங்க? நம்பிராஜ மக சரி வளர்ப்பு மகள் வள்ளிய என்ன திணைக்காவலுக்கு போகலன்னு எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சரி இத போய் எங்க அப்பா கிட்ட சொன்னேன். எங்க அப்பா சொன்னாரு என்ன சொன்னாரு? உனக்கு வளர்ப்பு தங்கை வள்ளிய உடனே காவலுக்கு போக சொல்லிட்டாரு. சரி அதனால நீ காவலுக்கு துணைக்கு போ. அங்க வந்து உன்னை பாக்குறேன். அப்படியே